10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இலவசங்கள் தேவையா? இலவசம் என்று பேசுகிற போது தமிழ்நாட்டில் அதிக அளவிலே பேசப்பட்ட இலவசம் எதுவென்றால் இலவச தொலைக்காட்சி பெட்டி. இன்றைக்கும் திமுக நண்பர்கள் பெருமையாக பேசக்கூடிய செய்தி என்னன்னா, இப்போது கூட நாங்கள் கொடுத்த கலைஞர் தொலைக்காட்சி இப்போது வரைக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிறது என்று. அது சாதனை அல்ல, வேதனை. 20 ஆண்டு காலமாக ஒரு வீட்டில் அதே 14 இன்ச் கலைஞர் தொலைக்காட்சி இன்றைக்கும் இருக்கிறது என்றால் வேற புதிய தொலைக்காட்சி வாங்க காசு இல்லை. அதுதான் பிரச்சனை. இங்க என்ன பிரச்சனை என்றால், மக்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கொடுப்பதில்லை. டிவி கொடுத்த நீங்க வேலையை கொடுத்திருந்தீர்கள் என்றால் அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். டிவியையும் வாங்கியிருப்பாங்க, மிக்சியையும் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறமா கிரைண்டர், வாஷிங் மிஷின், எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. அவர்களே சுயமாக அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வந்திருப்பார்கள். இப்போ இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்? அக்கா சொன்னது மாதிரி 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. அந்த 1000 ரூபாய்க்கு 13000 கோடியை ஒதுக்குகிறோம் என்கிறார்கள். அந்த 1000 ரூபாய்க்கு 13000 கோடியை ஒதுக்குகிறார்கள் இல்லையா? ஒதுக்கியதும் அப்படியே இன்னொரு வழியா டாஸ்மாக் மூலமா அந்த 13000 கோடியும் அவர்களுக்கே செல்கிறது. ஒரு நாள் தீபாவளிக்கு 790 கோடிக்கு குடிக்கிறாங்க. ஒரு நாள் 790 கோடிக்கு குடிக்கக்கூடிய மக்களுக்கு எதுக்கு இலவசம்? எதுக்கு இலவசம்? இந்த டாஸ்மாக் கடையை இழுத்து மூடினாலே தமிழ்நாட்டினுடைய பெரும் தொல்லைகள், பிரச்சனைகள் தீர்ந்து. இங்கே கொடுக்கப்பட வேண்டியது இவர்கள் கொடுப்பது போன்று இந்த பொருட்கள் அல்ல. இலவசமாக ஒரு நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது தரமான கல்வி, அந்த கல்விக்கேற்ற வேலைவாய்ப்பு. அதன் மூலமாக அவர்களுடைய உழைப்பை பெறுங்கள். அந்த உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்குங்கள். அதன் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கள். நீங்க இத்தனை இலவசத்தை கொடுக்குறீர்கள், ரேட்டு கொடுக்குறீங்க, சேலை கொடுக்குறீங்க, நீங்க மிக்ஸி, கிரைண்டர் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த அரசு தவிச்ச வாய்க்கு தண்ணீரை 20 ரூபாய் கொடுக்குறீங்க. மக்களுடைய அடிப்படை தேவைகள் எதெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்து விட்டு இது போன்ற மிக்ஸியையும் கிரைண்டரையும் கொடுத்து நீங்க சரி கட்டி கொடுக்குறீங்க. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த அரசு உணவு எல்லோருக்கும் தேவையானதனை நீங்க இலவசமா தர வேண்டாம். ஐயா, காசு தர்றேன், எவ்வளவு காசு வேண்டாலும் நான் தர்றேன். இன்னைக்கு எனக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருளை தாங்க. இன்னைக்கு நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவு என்று நாம் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இன்னைக்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? அக்கா, நான் சொல்றேன் உங்களுக்கு, தாய்ப்பால் நஞ்சா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அக்கா, இன்னைக்கு தாய்ப்பால் நஞ்சாக மாறி இருக்கிறது. பிறக்கிற குழந்தைகள் புற்றுநோயோடு பிறக்கிறதா? கை குழந்தைகள் புற்றுநோய்க்கு மரணம் அடைகிறது என்றால் இதற்கு காரணம் யார்? நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவை கொடுங்கள். அதற்கு நாங்கள் பணம் தருவதற்கு கூட தயாராக இருக்கிறோம். எனவே மக்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவம், தூய குடிநீரை இலவசமாக கொடுங்கள். அதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்கள். இதை கொடுப்பதை விட்டுவிட்டு நீங்கள் எதை தந்தோம், எதை தருகிறோம், எதை தருவதற்கு இந்த சூழல்கள் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் கூட அது எப்போதும் வளர்ச்சிக்கான திட்டமாக இருக்காது, மாறாக கவர்ச்சிக்கான திட்டமாக மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.